அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களுடைய கழகத்தின் தலைவர், வருங்கால தமிழகத்தின் முதல்வர் உயர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு ஒரு நல்வாய்ப்பினை கொடுத்து மீண்டும் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் மாநில அவையில் பணியாற்றுவதற்காக வாய்ப்பை தந்திருக்கின்றார். அவருக்கு மிகவும் நன்றியும் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். 2020 எனக்கு இதே ஒரு பொறுப்பினை தந்தார். மீண்டும் இரண்டாவது முறையாக மாநில அவையில் பணியாற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு ஒரு வாய்ப்பினை தந்திருப்பதற்கு அவருக்கு என்னுடைய பணிவான நன்றியை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நான் மாணவ பருவத்திலிருந்தே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசியாக இருந்தவன். மாணவர் பருவத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. அந்த கழகத்தின் உறுப்பினராக நான் பணியாற்றியவன். மாணவர் பருவத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் எனக்கு 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வைத்து வெற்றி பெற செய்து, அவர் அமெரிக்காவில் இருந்த மருத்துவமனையில் இருந்தால் கூட எனக்கு அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்திலே துணை சபாநாயகர் என்ற ஒரு பதவியை எனக்கு தந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். என்னுடைய அரசியல் பயணம் 1985 மாணவர் பருவத்தில் இருந்தால் கூட பொது வாழ்க்கை இது போன்ற நாடாளுமன்ற சட்டமன்றங்களுடைய பணியானது 1984ஆம் ஆண்டு துவங்கியது. அன்று என்னுடைய வயது 33 வயது. அந்த இளம் வயதிலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரலை ஒழிக்க வேண்டும், அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பினை அங்கு தர வேண்டும் என்பதற்காக முதலில் என்னை நாடாளுமன்றத்துடன் சரணாக்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே மத்திய ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 1998 பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிட்ட பொழுது என்னை கரூர் நாடாளுமன்றத்தில் போட்டியிட வைத்தார்கள். அந்த வெற்றி பெற்ற பிறகு மத்திய அமைச்சராக்கினார்கள். அந்த மத்திய அமைச்சர் வாஜ்பாய் அரசனுடைய மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது எனக்கு தந்த பொறுப்பானது சட்டம் ஒழுங்கு, பிறகு நீதி, தரைவழி போக்குவரத்து, ஷிப்பிங், கடல் சான்ற எல்லா பொறுப்புகளையும் தந்து கேபினெட்டில் 5வது ரேங்க். வாஜ்பாய் அவர்கள் பிரதமர், எல்கே அத்வானி அவர்கள் அடுத்ததாக, முரளி மனோகர் ஜோஷி அடுத்ததாக, அதற்கு அடுத்ததாக ஜார்ஜ் பெர்னாண்டஸ். 5வது இடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்னை சட்டத்துறை அமைச்சராக அமைத்தது ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த வாய்ப்பை தந்த நேரத்தில் தான் இந்தியா முழுவதிலும் நீங்கள் பார்க்கின்ற 4 வழிச்சாலை குவார்டர் சொல்வார்களே, அந்த திட்டத்தை இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழிகாட்டியதன் மூலமாக. நான் அமைச்சராக இருக்கும்பொழுது வாஜ்பாய் அவர்களே இன்று அந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைய கட்டமைப்பின் காரணமாக இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளத்தை வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த இயக்கத்தின் சார்பாக அம்மா அவர்கள் எனக்கு மத்திய அமைச்சரிலே அந்த பதவி தந்ததன் காரணமாக அடுத்த ஒரு வாழ்க்கை. பிறகு மீண்டும் அம்மா அவர்கள் 2001 என்னை மீண்டும் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக்கி கல்வித்துறை அமைச்சராக ஆக்கினார்கள். அதற்கு பிறகு 2006 சட்டமன்ற உறுப்பினரானேன். அதற்கு பிறகு 2009 மீண்டும் அம்மா அவர்கள் டெல்லிக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், 2009 வெற்றி பெற்ற பிறகு இந்த ஸ்பெக்ட்ரம் என்ற ஊழலை இந்த நாட்டுக்கு வெளியே கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாடாளுமன்றத்திலே 2010ஆம் ஆண்டு ஒபாமா அவர்கள் அக்டோபரில் 8ஆம் தேதி ஜாயிண்ட் பார்லிமெண்டில் பேசினார். அதற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு 8ஆம் தேதி அக்டோபர் 8 என்று நினைக்கிறேன், 8, 9, 10 இது போன்ற நாட்களிலே ஸ்பெக்ட்ரம் என்ற ஊழலை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த திமுக ஊழல் வெளிப்படுத்த வேண்டும் என்று வாய்ப்பை கொடுத்தார்கள். 24 நாட்களாக நாடாளுமன்றத்தை அவையை முடக்கினாங்கள். நாங்கள் அப்பொழுது 12 பேர் வெற்றி பெற்றோம். அதில் அனைத்து அண்ணா 9 பேர். ஒரு சரித்திரமானது இன்று உருவாகி இருக்கிறது என்றால் ஒரு புதிய ஒரு அரசு இந்த அரசியல் உருவாகின காரணம்
அந்த ஸ்பெக்ட்ரம் என்ற ஊழலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்த வழியிலே அந்த குரலை கொடுத்தது. அன்றைய நாடாளுமன்றத்தின் குழு தலைவராக நான் இருந்ததன் காரணமாகத்தான் இன்று ஒரு மாபெரும் மாற்றம் அரசியல் இங்கே ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் தான். அந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் காரணம் ராஜா போன்றவர்கள் உங்களுக்கு திகார் ஜெயிலுக்கு சென்றது தெரியும். அதற்கு பிறகு இந்தியா முழுவதும் தேர்தல் வரும்பொழுது 2014 மக்கள் காங்கிரஸை புறக்கணித்தது காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஸ்பெக்ட்ரம் ஊழலின் காரணமாக காங்கிரசுக்கான ஒரு பெரிய அடி விழுந்தது. அதிலிருந்து இன்று வரையில் காங்கிரஸ் வராத காரணம் அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வெளியிலே அந்த குரலை எழுப்பதன் காரணமாகத்தான் இந்த காங்கிரஸ் நிலைமை இன்று கொண்டிருக்கு. அப்பொழுது நான் பேசினேன், சோனியா காந்தி இருந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வைத்ததன் காரணமாக இந்த ஊழலின் காரணமாக உங்களுடைய ஆட்சி இழந்தீர்கள். ஆனால் அப்பொழுதுதான் மோடிக்கு அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அன்றையிலிருந்து இன்று வரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே எனக்கு கிடைத்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு நான் சிறந்த பணியாற்றி இருக்கின்றேன். அதற்கு பிறகு மீண்டும் நம்முடைய அம்மா அவர்கள் 2014 நாடாளுமன்ற வெற்றி பெற செய்து என துணை சபாநாயகர் ஆக்கினார்கள். துணை சபாநாயகர் 2 முறை நான் பணியாற்றி இருக்கின்றேன். 2004 2009 அதே போல 2019 வரையில் இதுவரை 2 முறை நாடாளுமன்றத்தினுடைய துணைவேந்தர் ஆகியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட உறுப்பினராகிய எனக்கு தந்த ஒரு வாய்ப்பாக இந்த இயக்கத்திலே மீண்டும் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2020 எனக்கு இந்த பொறுப்பினை தந்து மாநில உறுப்பினர் ஆக்கினார்கள். அதற்கு பிறகு மீண்டும் இப்பொழுது எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். நான் கழகத்தின் தொண்டன், சாதாரண தொண்டனுக்கு இது போன்ற ஒரு வாழ்க்கை, நான் சாதாரண கிராமத்தில் பிறந்தவனுக்கு எனக்கு இது போன்ற பல்வேறு பொறுப்புகளையும் தந்த நாடாளுமன்ற சுமார் 40 ஆண்டு காலமாக நான் டெல்லி அரசியலிலே தொடர்ந்து பணியாற்றுவதற்கு வழிகாட்டி இருந்தது புரட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இட்டு ஆணையை எடுத்து சிறமுறையில் பணியாற்றுவது வாய்ப்புக்கு கழகத்திற்கும் கழகத்தின் விசுவாசமாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாங்க பாராளுமன்ற எம்பி பத்தி பேசுங்க. நான் ஒரு கழக தொண்டனுங்க. கழக தொண்டன் நாடாளுமன்ற உறுப்பினர். எனக்கு ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தந்திருக்கின்றார்கள். அவருக்கு நான் என்றும் நன்றியுடன் விசுவாசமாக இருப்பவன் நான். அது எந்த ஒரு கட்சி நீங்க சொல்ற மற்ற தேர்தல் இதெல்லாம் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் முடிவெடுப்பார்கள். நாங்கள் தொண்டர்கள். அவர் என்ன வழிகாட்டுகின்றார்களோ அவர்கள் வழியிலே செயல்படுவது எங்களுடைய கடமை. ஆகவே இந்த தமிழகத்திலிருந்து மீண்டும் எனக்கு நாடாளுமன்றத்தில் சென்று பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை உருவாக்கிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களையும் எங்கிலும் வாழ்க்கையில் மறக்க மாட்டோம். சாதாரண தொண்டனை போன்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பை தருவது இந்த இயக்கம் தான். இந்த இயக்கத்தை யாரும் கெட்டுப் போனதில்லை. ஆக மீண்டும் 2020 அனைத்து இந்திய அண்ணா ஆட்சி வரும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்கள் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.